த விண்ட் ஆன் தி ஹண்டட் ஹில் அப்படிங்கிற ஒரு லெசனை பார்ப்போம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு மலை மேலே வாழக்கூடிய ஒரு மக்கள். ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய குட்டீஸ், சின்ன பிள்ளைங்க, ஒரு 3-4 பிள்ளைங்க அந்த இருட்டில் அந்த பயணம், மலை, இடி, மின்னல், அதில் அவளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பயம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த லெசனில் இருக்குது. நான் மகாலட்சுமி. ஊ ஊ ஊ cried the wind. ஸோ அப்படியே காற்று வந்து ஊன்னு வீசுதாம்மா வேகமாக. அப்படியே எப்பவுமே காற்று வீசும்போது அந்த சவுண்டு வரும் இல்லைங்களா, அது வெறிச்சோடி இருக்கிற இடத்துல நிறைய சவுண்டு கேட்கும், அந்த காற்றுடைய சவுண்டு. ஸோ as it swept down from the Himalayan slow. ஸோ அப்படியே ஒரு பெரிய அந்த இமயமலையுடைய அந்த ஸ்னோ ஃபுல்லாக சூழ்ந்திருக்கக்கூடிய, பனி ஃபுல்லாக சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வேகமாக காற்று வரும்போது ஊன்னு கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கு. இட் ஹரிட் ஓவர் த ஹில்ஸ். ஹரிட்னா வேகமாக வருது. ஸோ காற்று இப்போ வேகமாக அடிக்குது. எங்கே அடிக்குதுன்னா அந்த மலைகள், சின்ன சின்ன மலைகள் மேலேயும், அந்த பாசஸ் அப்படி இருந்தால் அந்த மலையிலேயே பாதைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாசஸ்லேயும் வேகமாக அப்படியே வேகமாக ஓடி வருது. அண்ட் ஹம்ட் அண்ட் மோண்ட் இன் த டால் பைன்ஸ் அண்ட் டியோடஸ். ஸோ பெரிய பெரிய மரங்கள், இந்த மலையில் மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து பைன், டியோடஸ் வந்து ட்ரீஸுடைய டைப்ஸு. ஸோ அந்த ட்ரீஸ்க்கு நடுவில் காற்று வீசும்போது ஒரு மாதிரி பாட்டு பாடுற மாதிரி, ஹம்டுனா பாட்டு பாடுற மாதிரியும், மோன் அப்படின்னா கத்துற மாதிரியும் வந்து சவுண்ட்ஸ் அதில் கேட்குது. On Haunted Hill there was little to stop the wind. ஸோ இந்த ஒன்றுமே இல்லாத இருக்கக்கூடிய அந்த மலைகளில் இந்த காற்று வேகமாக வரக்கூடிய, இந்த காற்று கத்திக்கிட்டே வரக்கூடிய இந்த காற்றை நிறுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. only a few stunted trees and bushes. ஸோ அங்கே வாழக்கூடிய, அங்கே தானாகவே வரக்கூடிய அந்த ட்ரீஸும் புஷ்ஷஸும் மட்டும்தான் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு இருக்குது. அண்ட் தி ruins of what had once been a small settlement. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்த மக்களுடைய அந்த இடிபாடுகள் இருக்கும் இல்லையா, அந்த வீடு, அவங்க இருந்த இடம்லாம் அதோடைய இடிபாடுகள்லாம் இருக்கும். அந்த ruins அப்படின்னா பாதி போய் பாதி இருக்கக்கூடிய அதுதான் வந்து ரியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரியூன்ஸும் அந்த ட்ரீஸ், புஷ்ஷஸ் தான் வந்து இந்த காற்றை கொஞ்சமாக தடுத்து நிறுத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள். ஆன் த ஸ்லோப்ஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஹில் தெர் வாஸ் அ ஸ்மால் வில்லேஜ். ஸோ அடுத்த மலையுடைய அந்த கீழே அடிவாரத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்கே ஒரு சின்ன வில்லேஜ் ஒன்று இருக்குது. பீப்புள் kept large stones on their tin roofs to prevent them from blowing away. ஸோ அங்கே வீடு கட்டி இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய வீட்டுக்கு மேலே கூரைகள் பார்த்திங்கன்னா டின்னில் அந்த இரும்பு கூரைகள் போட்டிருப்பாங்க, ஷீட்ஸ் போட்டிருப்பாங்க. அது மேலே என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி வச்சுருப்பாங்களாமா. இந்த காற்று வேகமாக வீசும்போது அந்த அவங்களுடைய அந்த கூரைகள் வந்து பிச்சுட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. there was nearly always a wind in these parts. ஸோ எப்போயுமே அந்த இடத்துல வேகமாக காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா அதிகமாக வீடுகளோ மக்களோ அங்கே இல்லாததுனால. ஈவன் ஆன் சன்னி டேஸ் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ராட்டில்டு. ஸோ நல்ல வெயில் அடிக்கக்கூடிய காலங்களும் கூட இந்த கதவு, ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக சத்தமாக படார் படார்னு அடிச்சுக்கும். ராட்டில்ஸ்னால் பேங் வேகமாக அடிச்சுக்கிறது. சிம்னிஸ் சோக்குடு. ஸோ சிம்னினா அந்த காற்று வெளியே வரக்கூடிய அந்த இதுதான் வந்து சிம்னி. அதெல்லாமே பிளாக் ஆயிரும். காற்று உள்ளேருந்து வரக்கூடிய காற்று வெளியே போகிறதுக்கு தான் சிம்னி வைக்கிறோம். ஸோ வெளியவே காற்று வேகமாக அடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், பிளாக் பண்ணிக்கும். கிளாத்ஸ் ப்ளூ அவே. துணியெல்லாம் அப்படியே பறந்து ஓடி போயிடும், எங்கேனாலும் அங்கே பறந்து போயிடும். த்ரீ சில்ட்ரன் ஸ்டுட் பிசைட் அ லோ ஸ்டோன் வால். ஸோ இப்போ 3 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 3 பிள்ளைங்க ஒரு சின்னதாக ஒரு கல்லால் கட்டி வச்சுக்கூடிய ஒரு செவத்து மேலே உட்காந்துட்ருக்காங்க. ஸ்ப்ரெடிங் கிளாத்ஸ் ஓவர் டு ட்ரை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துணியெல்லாம் காய வச்சுட்ருக்காங்க. காயறதுக்காக துணியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆன் ஈச் கார்மெண்ட் த பிளேஸ்ட் அ ராக். ஸோ ஒவ்வொரு துணியையும் போட்டுட்டு அது மேலே ஒரு சின்ன ஒரு கல்லை வந்து அவங்க வைக்கிறாங்க. ஈவன் தென் த கிளாத்ஸ் ஃப்ளட்டட் லைக் ஃப்ளாக்ஸ் அண்ட் பெனன்ஸ். ஸோ அந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சும் கூட ஃப்ளாக் எப்படி வேகமாக காற்றடிச்சு அப்படியே ஃப்ளட்டர் ஆகுமோ, வேகமாக அசையுமோ, அந்த மாதிரியும் பேனரும் காற்றுக்கு வேகமாக அடிச்சுக்கிற மாதிரி இந்த துணிகள் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது, கல் வச்சுருந்தாலும் கூட. உஷா டார்க் ஹேட் அண்ட் ரோஸ் சீட். ஸோ உஷான்னு ஒரு பிள்ளை, அதுக்கு ஹேர்ஸ் வந்து டார்க்காக இருக்குது, சீக் கண்ணம் வந்து ரோஸாக இருக்குது. ஸ்ட்ரகிள் வித் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் லாங் லூஸ் ஷர்ட். ஸோ தாத்தாவுடைய லூஸாக இருக்கக்கூடிய அந்த ஷர்ட்டுக்கிட்ட ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு கல்லை வைக்கிறான். ஷி வாஸ் 11 or 12. ஸோ அவங்களுடைய வயசு பார்த்திங்க அப்படின்னா 11 இல்லைனா 12 வயசு தான் இருக்கும். ஹர் எங்கர் பிரதர் சுரேஷ். ஸோ உஷாவுடைய தம்பி, எங்கர்னா சின்னவங்கன்னு அர்த்தம். ஸோ எங்கர் பிரதருடைய பேர் வந்து சுரேஷ். வாஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் டு ஹோல்ட் டவுன் அ பெட்ஷீட். ஸோ அந்த சுரேஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெட்ஷீட்டை வந்து காய வச்சுக்கிட்டு இருக்காங்க.
அவங்க தாத்தாவுடைய அந்த ஷர்ட் காய வைக்கிறாங்க, தம்பி வந்து பெட்ஷீட்டை காய வச்சுருக்காங்க. வைல் பின்யா ஸ்லைட்லி ஓல்டர் கேர்ள். ஸோ அடுத்து இன்னொரு பாப்பாவுடைய பேர் வந்து பின்யா. அவங்க வந்து கொஞ்சம் பெரியவங்க, இந்த சுரேஷை விட கொஞ்சம் பெரியவங்க. ஸோ அவங்க உஷாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர். ஸோ இந்த பின்யா யாருன்னு பார்த்தீங்கன்னா உஷாவுடைய ஃப்ரெண்டு, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அண்ட் ஃப்ரெண்ட். வாஸ் ஹேண்டிங் தெம் த கிளாத்ஸ் ஒன் அட் அ டைம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த துணியெல்லாம் வந்து காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 3 பேர், இந்த 3 சில்ட்ரன் இருந்தாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒருத்தர் உஷா, ஒருத்தர் சுரேஷ் வந்து உஷாவுடைய தம்பி, அண்ட் இன்னொருத்தவங்க பின்யா வந்து உஷாவுடைய ஃப்ரெண்டு. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்த்துலாம். ஹாண்டட் அப்படின்னா ப்ரீ ஆக்குப்பைடு, அங்கே யாருமே இல்லாத மக்களுடைய கூட்டம் இல்லாத ஒரு இடம். ஸ்டாண்டர்ட்னா இன்ஹிபிட்னா அங்கே வளரக்கூடிய, அங்கே வாழக்கூடிய, அதை வந்து இன்ஹிபிட். ரியூன்ஸ்னால் டெஸ்ட்ராய், இடிபாடுகள், பாதி அழிஞ்சு போய் பாதி இருக்கிறது, அதுதான் ரியூன்ஸ். ரேட்டில்னா பேங், வேகமாக அடிச்சுக்கிறது. சாக்டுனா பிளாக் ஆகிடுறது, அடைச்சிக்கிறது. பெனன்ஸ் அப்படின்னா பேனர். Once they were sure everything was on the wall, firmly held down by rocks, they climbed up on a flat stones. ஸோ இப்போ எல்லாமே துணியும் அப்படியே லைனாக அடிக்கிட்டே வந்துட்டாங்களா. ஸோ இப்போ அந்த கல்லெல்லாம் பத்திரமா துணியை பார்த்துக்கோம் அப்படிங்கிற அவங்களுக்கு தோணும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் மேலே அந்த மலையில் கொஞ்சம் மேலே ஏறி போயிட்டு எங்கே ஃப்ளாட்டாக உட்கார்ற மாதிரி ஒரு இடம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு கல்லுக்கிட்ட போயிட்டு அவங்க உட்காந்துக்கிறாங்க. அந்த sat there for a while. ஸோ கொஞ்ச நேரம் அந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய அந்த கல் மேலே உட்காந்துக்கிறாங்க, அந்த மலைக்கு மேலே. In the wind and the sun staring across the fields of the ruins on haunted hills. ஸோ இவங்க அங்கே காற்று வேகமாக அடிக்குது, சூரியனும் நல்லா பளிர்னு இருக்கார். ஸ்டேரிங் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்ருக்காங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள், ஃபீல்ட்ஸ்னால் வயல்வெளிகள், அட் தி ruins on haunted hills. ஸோ அந்த haunted hillஸில் வந்து நிறைய இடிபாடுகள்லாம் இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருந்த அந்த பில்டிங்லாம் வந்து உடஞ்சிட்ருக்கோம்ல பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐ மஸ்ட் கோ டு அ பஜார் டுடே செட் உஷா. ஸோ உஷா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் பஜாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐ விஷ் ஐ குட் கம் டு செட் பின்யா. உடனே பின்யா என்ன சொல்கிறாங்க, நான் அவங்க கூட வரணும்னு தான் ஆசைப்பட்றேன், பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் தி கவுஸ் அண்ட் தி ஹவுஸ் ஒர்க். ஆனால் இப்போ எனக்கு மாடுகளை பார்த்துக்கிற வேலையும் வீட்டு வேலையும் பார்க்குற வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி நான் வர முடியாது. மதர் இசன்ட் வெல். அது மட்டும் இல்லாமல் என்னோடய அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஸோ என்னால் வர முடியாது, ஆனால் நான் வரணும் தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்யா சொல்கிறாங்க. உஷாவுடைய ஃப்ரெண்டு தான் பின்யா இல்லைங்களா. ஐ கேன் கம் செட் சுரேஷ். உடனே சுரேஷ் உஷாவுடைய தம்பி சொல்கிறான், நான் வேணா உங்க கூட வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹி வாஸ் ஆல்வேஸ் ரெடி டு விசிட் த பஜார். ஏன்னா அவனுக்கு பஜாருக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். விச் வாஸ் 3 miles அவே. ஸோ பஜாருக்கும் இவங்க இருக்கக்கூடிய அந்த மழைக்கும் பார்த்திங்கன்னா 3 kilometers தூரம். ஆன் தி அதர் சைட் ஆஃப் தி ஹாண்டட் ஹில். ஸோ அந்த ஹில்லுடைய அதர் சைடு போகணும். இவங்க ஒரு பக்கம் இருக்காங்கன்னா ஏறி இறங்கி இன்னொரு பக்கத்துக்கு அவங்க போயிட்டு வரணும். நோ யூ கான் செட் உஷா. ஸோ உடனே உஷா என்ன சொல்கிறாங்க, வேணாம் நீ எல்லாம் வேண்டாம், தேவையில்லை. யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட் மதர் சாப் புட். நீ போய் தாத்தாக்கு மரம் வெட்டுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர் ஃபாதர் வாஸ் இன் தி ஆர்மி போஸ்டட் இன் ரெசிஸ்டன்ஸ் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ அவங்களுடைய அப்பா வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர், ரொம்ப தூரமாக நம்ம நாட்டினுடைய ரொம்ப தூரமான ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் சுரேஷ் அண்ட் இஸ் கிராண்ட் ஃபாதர் வேர் தி ஒன்லி மென் இன் த ஹவுஸ். ஸோ வீட்டில் இப்போ ஆம்பளைஹான்னு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷும் அவருடைய தாத்தா மட்டும்தான் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்காங்க. சுரேஷ் வாஸ் 8, சபி அண்ட் அல்மண்ட் ஐஸ். ஸோ சுரேஷ் பார்க்க ரொம்ப குண்டா கொழுன்னு அப்படி ரொம்ப அழகாக, அவனுடைய கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும், ஆல்மண்ட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அவருக்கு 8 வயசு தான் ஆகுது. won't you be afraid to come back alone, he asked. ஸோ உடனே இப்போ சுரேஷ் வந்து உஷா கிட்டே கேட்குறாங்க, நீ தனியாக போகிறேன்னு சொல்கிறியே, உனக்கு வரும்போது பயமாக இருக்காதா, நீ தனியாக வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்குறான். why should I be afraid? எனக்கு என்ன பயம், நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. there are ghosts on the hill. ஏன் உனக்கு தெரியாதா, மலைக்கு மேலே பேய் பிசாசுலாம் இருக்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்குறான். ஐ நோ பட் ஐ வில் பி பேக் பிஃபோர் இட் கெட்ஸ் டார்க். எனக்கு தெரியும், ஆனால் அதுக்குள்ளே நான் இருட்டுறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துடுவேன். கோஸ்ட் டோன்ட் அப்பியர் டூரிங் த டே. ஸோ பகல்லலாம் பேய் பிசாசெல்லாம் வராது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் த ruins asked பின்யா. உடனே பின்யா, நிஜமாகவே அந்த பாலடைஞ்ச பில்டிங்கில் அங்கெல்லாம் வந்து உண்மையிலே நிறைய பேய்கள் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின்யா அவங்களுடைய ஃப்ரெண்ட் உஷாவுடைய ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. கிராண்ட் ஃபாதர் சேஸோ, எனக்கெல்லாம் தெரிலப்பா, எங்கள் தாத்தா தான் அப்படி சொல்லியிருக்காரு, எப்பவுமே சொல்லுவார் எங்கள்கிட்ட. he says that many years ago. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 years ago, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, people lived
இங்கிலீஷ் பீப்புள் lived on the hills. ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அந்த ஹில்ஸில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இட் வாஸ் அ பேட் ஸ்பாட், ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் பை லைட்னிங். ஸோ அவங்க வாழ்ந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது ரொம்ப பேடான ஒரு மோசமான ஒரு இடம். நிறைய அந்த இடத்துல வந்து மின்னல், இடி மின்னல்லாம் இப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும். லைட்னிங்னா மின்னல். ஸோ மின்னல் எப்பயுமே அந்த இடத்த வந்து அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹேட் டு மூவ் டு த நெக்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் பில்ட் another place. ஸோ உடனே இவங்க என்ன பண்ண மறுபடியும் இன்னொரு அதே மாதிரி மலை பகுதியை பார்த்து அங்கே போயிட்டு இவங்க மறுபடியும் கட்டிக்கிட்டு அவங்க வாழ்வாங்க. ஸோ நிறைய அங்கே அந்த மின்னல் வந்து அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது. பட் இஃப் தே வென்ட் அவே why should there be any ghost? ஸோ அப்போ தான் அவங்க தான் போயிட்டாங்களே, இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்களே, அப்புறம் எப்படி அங்கே பேய்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாங்க. Because grandfather says during a terrible storm, one of the houses was hit by lightning and everyone in it was killed. ஸோ தாத்தா என்ன சொன்னார்னா, ஒரு முறை பயங்கரமான மழை, டெரிபிள் ஸ்டார்ம் அப்படின்னா ரொம்ப மோசமான இடி மின்னல். ஸ்டார்ம் அப்படின்னா இடி மின்னல் மழை எல்லாமே சேர்ந்து வரதான் ஸ்டார்ம் சொல்கிறோம். ஸோ ஒரு வீட்டு மேலே அப்போது ஒரு மின்னல் வந்து இறங்குச்சு. அண்ட் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொல்லப்பட்டுட்டாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க. எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த சில்ட்ரன். ஸோ எல்லாருமே அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே குழந்தைங்களும் கூட இறந்துட்டாங்க. வேர் தேர் மெனி சில்ட்ரன், அங்கே நிறைய குழந்தைங்க அந்த வீட்டில் நிறைய பிள்ளைகள் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறாங்க. தேர் வேர் 2 of them. ஆமாம், அந்த வீட்டில் 2 பிள்ளைங்க மட்டும் இருந்தாங்க அப்போது அந்த சமயத்தில். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு தம்பியோ அண்ணனோ இல்லை அண்ணன் தங்கச்சி மட்டும் இருந்தாங்க. Grandfather says he had seen them many times when he had passed to the ruins late at night. ஸோ எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, லேட் நைட்டில் இருட்டிலலாம் அந்த பக்கம் வரும்போது அந்த 2 பிள்ளைங்களை இவர் பார்த்துருக்காருன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே சொல்கிறாங்க. He has seen them playing in the moonlight. ஸோ அடிக்கடி தாத்தா வந்து அவங்க 2 பேரும் அந்த நிலா வெளிச்சத்தில் விளையாடிட்டு இருக்கிறத எங்கள் தாத்தா பார்த்துருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை சொல்கிறான். wasn't he frightened? அப்போ தாத்தா பார்த்துருக்காருன்னு சொல்லல, அப்போ தாத்தா பார்த்து பயந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நோ, ஓல்ட் பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட். ஸோ இல்லை வயசானவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்களுக்குலாம் பயம்லாம் கிடையாது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க உஷா. செட் அவுட் ஆன் வாக் டு த பஜார் at 2 in the afternoon. ஸோ இப்போ ஆஃப்டர்நூன் 2 o'clock ஆயிடுச்சு. இப்போ பஜாருக்கு இவங்க வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட் வாஸ் about an hour's walk. ஸோ 1 மணி நேரம் இவங்க நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. she went through the fields now turning yellow with flowering mustard. ஸோ இப்போ அந்த ஃபீல்ட்ஸ் வழியாக போகிறாங்க, அந்த நிலம் இருக்கக்கூடிய வழியாக போகிறாங்க. அங்கே ஃபுல்லாக அழகான எல்லோ கலரில் ஃப்ளார்ஸ் வந்துட்டுருக்கு. அது என்ன செடிகள்னு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் செடிகள். மஸ்டர்ட்னா கடுகு. ஸோ கடுகு செடிகள் அங்கே ஃபுல்லாக விதைச்சிருக்கிறதுனால எல்லோ கலரில் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக அங்கே பூத்து குலுங்கிட்டுருக்கு. அண்ட் அலாங் த சேடல் ஆஃப் தி ஹில்ஸ் அண்ட் ஆப் த ரியூன்ஸ். ஸோ சேடல் ஆஃப் தி ஹில் அப்படின்னா மலைகளுடைய 2 பக்கத்துலேயும் பள்ளமாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது பள்ளத்தாக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடம் தான் வந்து சேடல் சொல்கிறோம். 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளமான ஒரு இடம். அண்ட் ஆப் டு த ரியூன்ஸ் அப்படின்னா அந்த இடிபாடுகள் பாதி அழிஞ்சு பாதி இருக்கக்கூடிய ரியூன்ஸ். ஸோ அந்த வழியாலாம் போகிறாங்க. இப்போது இந்த மஸ்டர்டு அந்த ஹில்ஸுடைய அந்த சென்டரில் இருக்கக்கூடியது, அந்த இடிஞ்சு போயிட்டுருக்கக்கூடிய அந்த இதை இதெல்லாம் க்ராஸ் பண்ணி இவங்க வந்து பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. த பாத் வென்ட் ஸ்ட்ரெயிட் த்ரூ த ரியூன்ஸ். ஸோ அந்த பாதை இவங்க நடந்து போகக்கூடிய பாதை எந்த பக்கமாக நோக்கி போகுது அப்படின்னா, அந்த இடத்துல லைட்னிங்லாம் விழுந்து அந்த பில்டிங் வந்து இதாகிடுச்சு, நிறைய பேர் அங்கே இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். அந்த பாலடைஞ்ச அந்த இதுக்கு வந்து அந்த வழியாக தான் போய் ஆகணும். உஷா நியூ இட் வெல். ஸோ உஷாக்கு தெரியும் அந்த வழியாக தான் இந்த வழி பஜாருக்கு போகணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஷி ஹட் ஆஃபன் டேக்கன் இட் வைல் கோயிங் டு த பஜார் டு டூ த வீக்லி ஷாப்பிங். ஸோ எப்பயுமே வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை அங்கே ஷாப்பிங் பண்ண போகும்போது அந்த வழியாக தான் இவங்க வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரில. ஆர் டு see her aunt who lived in that town. ஸோ ஒன்று வாரத்துக்கு ஒரு முறை பஜாருக்கு போவாங்க, இல்லைனா அவங்க டவுனில் வந்து அவங்க ஆண்டி இருக்காங்க, அவங்க ஆண்டியை பார்க்குறதுக்காக அவங்க அடிக்கடி போயிருக்கிறதுனால அந்த வழியாக தான் அந்த பாதை அழிஞ்சிருக்கக்கூடிய அந்த வீடுகள் இருக்க வழியாக தான் இவங்க போய் ஆகணுன்றது உஷாவுக்கு தெரியும். ஸோ நியூ வேர்ட் சேடல் அப்படின்னா லோயர் பார்ட் ஆஃப் ரிட்ஜ். ஸோ 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளமாக இருக்கக்கூடிய இடம் தான் வந்து சேடல். வைல்டு ஃப்ளவர்ஸ் க்ரூ இன் த க்ரம்லிங் வால். க்ரம்லிங் அப்படின்னா உடஞ்சி போயிருக்கக்கூடிய. ஸோ காட்டில் இருக்கக்கூடிய அந்த செடிகள் பூக்கள் வந்து அழகாக பூத்துருக்கு. அந்த இடிபாடுகள் அந்த பில்டிங்லாம் இடிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மின்னல் அடிச்சு. ஸோ அதில் அழகான பூக்கள்லாம் வந்து வளர்ந்துருக்குது. க்ரம்லிங்னா உடஞ்சி போயிருக்க. வைல்டு ப்ளம் tree grew straight out of the floor of what had once been a large hall. ஸோ ஒரு காட்டு ப்ளம் ட்ரீ வந்து பெருசாக ஒன்று அந்த பில்டிங்குள்ளே தரையிலேருந்து
வந்திருக்கு. அந்த மரம் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே ரொம்ப பெரிய ஹால் வந்து அந்த டைமில் இருந்திருக்குது. அவங்க வீடாக அதை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஹால். இப்போ அந்த ஹாலுக்கு நடுவில் ஒரு பெரிய ப்ளம் ட்ரீ வந்து இருக்குது. இட்ஸ் சாஃப்ட் ஒயிட் பிளாசம்ஸ் ஹட் பிகன் டு ஃபால். ஸோ அந்த ப்ளம் ட்ரீயுடைய பூக்கள், பிளாசம்ஸ் அப்படின்னா பூக்கள் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அது இப்போது விழுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு, ஒன்றுனா விழ ஆரம்பிச்சிருச்சு. லிசார்ட்ஸ் கட்டில்டு ஓவர் த ஸ்டோன்ஸ். ஸோ லிசார்ட்ஸ் அப்படின்னா பல்லி, அதெல்லாம் அந்த அருணா அந்த மாதிரி திங்ஸு. ஸோ லிசார்ட்ஸ் வந்து ஸ்கட்டில் பண்ணுது. ஸ்கட்டில்னால் என்ன, இங்கே அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது வேகமாக, இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. விஸ்லிங் ட்ரஸ்ட் அப்படின்றது அந்த வயலட் கலரில் ஃபெதர்ஸ், ரொம்ப அழகாக ஃபெதர்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேர்டுடைய பேர் தான் வந்து விஸ்லிங் ட்ரஸ்ட்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டீப் பர்பிள் ப்ளம்மேஜ் அப்படின்னா இறகுகளுடைய கொத்த இறகுகள் தான் எப்படி இருக்கும், அதான் வந்து ப்ளம்மேஜ். ஸோ பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ அந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய அந்த இறகுகளை வச்சுருக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸ் வந்து கிளிஸ்டன் இன் த சாஃப்ட் சன்ஷைன். ஸோ சன்னுடைய ரேஸ் அந்த ஃபெதர் மேலே விழும்போது தகத்தகான்னு மின்னுது. கிளிஸ்டன் அப்படின்னா மின்னுது சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபெதர்ஸ் மேலே அந்த லைட் படும்போது நல்லா அப்படியே மின்னுது, அதோடைய ஃபெதர்ஸ் வந்து மின்னிட்டுருக்கு. சாட்டின் அண்ட் எம்டி விண்டோ அண்ட் சாங் இட்ஸ் ஹார்ட் டூ. ஸோ எதுவுமே இல்லாத ஒரு விண்டோ மேலே அது உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டுருக்கு. யார், இந்த விஸ்லிங் ட்ரஸ்ட் வந்து பாட்டு பாடிட்டுருக்கு. உஷா sang to herself as she tripped lightly along the path. ஸோ அந்த வழியை கடந்து போகிற அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் உஷா என்ன பண்ணுவாங்களா, அவங்களுக்கே மனசுக்குள்ளேயே பாட்டு பாடிக்கிட்டு போயிடுவாளாமா. Soon she had left the ruins behind. The path dipped steeply down to the valley. ஸோ அதை கடந்து அந்த இடிபாடுகள், அந்த இடிஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த வீடை கடந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டவுனாக கீழே இறங்குது. டிப்டு ஸ்டீப்லி அப்படின்னா கீழே அப்படி டவுனாக இறங்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டவுனாக இறங்கி எங்கே போகுதுன்னா வேலிக்கு போகுது, பள்ளத்தாக்குக்கு போகுது. அந்த லிட்டில் டவுன் வித் இட்ஸ் ஸ்டாக்ரிங் பஜார். ஸோ அந்த இடத்துல இப்போ அந்த பள்ளத்தாக்கில் தான் வந்து இப்போ பஜார் இருக்குது, சின்ன ஒரு டவுன் அது. ஸ்ட்ராக்லிங் பஜார்னால் அப்படியே ஸ்ப்ரெட், அப்படியே பரவி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பஜார் அந்த டவுனில் ஃபுல்லாக கடையெல்லாம் அப்படியே பரவி இருக்குது, அதான் ஸ்ட்ராக்லிங். உஷா டுக் ஹர் டைம் என்ன பஜார். ஸோ இப்போ பஜாரில் அவங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணுமோ அது எல்லாமே வாங்குறதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஷி பாட் சோப்ஸ் அண்ட் மேட்சஸ். சோப்பு, நெருப்பட்டி எல்லாம் வாங்கிக்கிறா. ஸ்பைசஸ் அண்ட் சுகர். ஸ்பைசஸ்னால் மசாலா வகைகள், சுகர் வாங்கிறேன். நன் ஆஃப் தீஸ் திங்ஸ் குட் பி ஹேட் இன் த வில்லேஜ் வேர் ஷி ஹேஸ் நோ ஷாப்ஸ். ஸோ இது எதுவுமே வந்து அந்த வில்லேஜில் கிடைக்காது, ஏன்னா அங்கே எந்த கடைகளும் இல்லை. அண்ட் அ நியூ பைப் ஸ்டெம் ஃபார் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹுக்கா. ஸோ கிராண்ட் ஃபாதர் ஹுக்கா அப்படின்னா டொபாக்கோ, அந்த சிகார்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதான் வந்து ஹுக்கா. ஸோ அந்த ஹுக்கா அந்த இது குடிக்கும் போது, அந்த சிகார் பண்ணும்போது அந்த பைப் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து அந்த அதுக்கு தேவையான அந்த பைப் ஸ்டெம் வந்து ஒன்று வாங்கிக்கிறாங்க. யார், உஷா தாத்தாக்காக வாங்குறாங்க. ஆனால் எக்ஸசைஸ் புக் ஃபார் சுரேஷ். இப்போ சுரேஷ்க்கு ஒரு எக்ஸசைஸ் புக் வாங்குறாங்க, அவரோட தம்பி இல்லைங்களா, டு டூ ஹிஸ் சம்ஸ். ஸோ கணக்கெலாம் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் புக் வாங்குறாங்க. ஆஸ் அண்ட் ஆஃப்டர் தாட் ஷி brought him some marbles. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்பிள்ஸ்னால் கோலி. ஸோ அவன் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கோலிகளும் வாங்கிக்கிறாங்க. தென் ஷி went to the mochi shop to have her mother's slipper repaired. ஸோ இப்போது ஒரு செருப்பு தைக்கிற கடைக்கு போகிறாங்க. அந்த கடையோட பேர் வந்து மோச்சி அப்படின்னாங்க. ஸோ மோச்சியோட ஷாப்பில் போயிட்டு இப்போ அவங்க அம்மாவுடைய ஸ்லிப்பர் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. த மோச்சி வாஸ் பிஸி. ஆனால் இப்போ அந்த செருப்பு தைக்கிறவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ ஷி லெஃப்ட் த ஸ்லிப்பர்ஸ் வித் ஹிம் அண்ட் செட் ஷில் பி பேக் இன் half an hour. ஸோ அந்த ஸ்லிப்பர்ஸ் அவர்கிட்டே கொடுத்துட்டு, நீங்கள் தைச்சி வைங்க அண்ணா, நான் போய் வாங்கிக்கிறேன், நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிவிட்டு இவங்க போயிடுறாங்க, உஷா போயிடுறாங்க. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். க்ரம்பிளிங் அப்படின்னா பிரேக்கிங். ஸ்கட்டில்னா ரன் ஹரீட்லி, இங்கே அங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறது. ப்ளம்மேஜ்னா பேர்ட்ஸ் ஃபெதர், ரொம்ப கொத்தாக இருக்கக்கூடிய ஃபெதர். ஸ்ட்ராக்லிங்னா ஸ்ப்ரெட்டு, பரவி இருக்கிறது. ஹுக்கா அப்படின்னா டொபாக்கோ பைப். ஷி ஹேட் 2 rupees ஆஃப் ஹர் ஓன் சேவ்ட் அப். ஸோ அவங்களா சேமித்து வச்ச அந்த 2 ரூபாய் அவங்க கையில் வச்சுருக்காங்க. அண்ட் ஷி யூஸ் த மனி டு பை ஹர் செல்ஃப் அ நெக்லஸ் ஆஃப் ஆம்பர் கலர்ட் பீட்ஸ் ஃப்ரம் அண்ட் ஓல்டு டிபேட்டியன் லேடி.
ஸோ இப்போது அவங்க அது ₹2 சேர்த்து வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மணியை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நெக்லஸ் மணி வாங்குறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மணி பார்த்திங்கன்னா ஆம்பர் கலரில் இருக்குது. ஆம்பர் கலர் அந்த எல்லோ ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி அந்த தேன் கலர் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி ஆம்பர் கலர்ன்றது அந்த தேன் கலர் மாதிரி கூட அந்த மணிகள் வாங்குறாங்க. யார்கிட்டனா ஓல்டு டிபெட்டியன் லேடி, ஸோ வயசான ஒரு டிபெட் நாட்டிலேருந்து வந்து விற்றுட்ருக்கக்கூடிய ஒரு லேடிக்கிட்ட வாங்குறாங்க. who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. ஸோ அந்த பஸாருடைய அந்த கடைசியில் இவங்க உட்காந்து என்ன விற்றுட்ருக்காங்க அப்படின்னா சார்ம்ஸ் அண்ட் ட்ரிங்கெட்ஸ் அப்படின்னா இந்த மணி, கம்மல், டாலர்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, செயின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷாப் தான் வந்து அந்த மாதிரி திங்ஸ் தான் வந்து சார்ம்ஸ் அண்ட் ட்ரிங்கெட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த பஸாருடைய கடைசியில் அது அவங்க உட்காந்து விற்றுட்ருக்காங்க. உஷா met her aunt லக்ஷ்மி who took her home for tea. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஆண்ட் லக்ஷ்மியை பார்க்குறாங்க. உடனே இவங்க வா வீட்டுக்கு போய் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து இப்போ உஷாவை கூப்பிட்டுட்டு போய்ட்றாங்க. உஷா ஸ்பெண்ட் அன் ஹார் இன் ஆண்ட் லக்ஷ்மிஸ் லிட்டில் ஃப்ளாட் அபவ் தி ஷாப். ஸோ இப்போ கடைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மேலே இப்போது லக்ஷ்மி ஆண்டியோடைய வீடு இருக்குது. அங்கே போய்ட்டு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹார்னா 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. லிசனிங் டு ஹர் ஆண்ட் டாக் அபவுட் தி ஏக் இன் ஹர் லெஃப்ட் ஷோல்டர். ஸோ இப்போது அவங்க ஆண்டி வந்து சொல்கிறாங்க அந்த லெஃப்ட் ஷோல்டரில் வந்து எனக்கு பயங்கர பெயினாக இருந்துச்சுப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த ஸ்டிஃப்னஸ் இன் ஹர் ஜாயிண்ட், ஸோ அங்கே முட்டியில் அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த முட்டி கையில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் அங்கெல்லாம் வந்து மூவ் பண்ணுறதுக்கு பெண்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதான் ஸ்டிஃப்னஸ் இன் ஹர் ஜாயின்ட்ஸ்னு சொல்கிறாங்க. எலும்புகள்லாம் கூடக்கூடிய அந்த இடம். ஸோ அங்கெல்லாம் ரொம்ப வலியாக இருக்குது, என்னால் மூவ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஷி ட்ராங்க் 2 cups ஆஃப் ஸ்வீட் ஹாட் டீ. ஸோ இப்போது டீ 2 முறை குடிக்கிறாங்க, 2 கப்பு குடிக்கிறாங்க. ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அண்ட் when she looked out of the window she saw that dark clouds had gathered over the mountain. ஸோ இப்போ உடனே அந்த ஜன்னலில் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது மேகங்கள் எல்லாம் இப்போ அந்த மலைக்கு அவங்க மலை மேலே தானே ஏறி போகணும். ஸோ அந்த மலையை சுற்றி எல்லா மேகங்களும் ஒன்றா கூடின மாதிரி ஒரு காட்சியை வந்து இப்போ அவங்க பார்க்குறாங்க, உஷா பார்க்குறாங்க. உஷா ran to the cobblers and collected her mother's slipper. ஸோ உடனே இப்போது செருப்பு தைக்கிறன்னா மோச்சனாக்கிட்ட கொடுத்தாங்களே செப்பல், அது வேகமாக ஓடி போயிட்டு அவர்கிட்ட வாங்கிக்கிட்டு the shop bag was full. இப்போ ஷாப் பேக் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. she slung it over her shoulder. ஸோ அவங்களோட தோள் மேலே மாட்டிக்கிறாங்க. ஸ்லங்குனா மாட்டிக்கிறது. and set out for the village. இப்போ வேகமாக அவங்க வில்லேஜை நோக்கி அந்த மலையை நோக்கி மேலே ஏறி போகிறாங்க. ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா டிஃபிகல்ட்டி டு மூவ் ஆர் பெண்ட். ஸோ நவுர்த்துறதுக்கோ இல்லை பெண்ட் பண்ணுறதுக்கோ மடக்கிறதுக்கோ கஷ்டமாக இருக்கக்கூடியது, அதான் வந்து ஸ்டிஃப்னஸ். செக்ஷன் 2. Strangely the wind had dropped. ஸோ இப்போது காற்று இப்போது அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. the trees were still. மரங்கள் அப்படியே குவாய்ட்டாக இருக்குது. not a leaf moved. ஒரே ஒரு இலை கூட அங்கேருந்து நவுறவே இல்லை. the crickets were silent in the grass. cricketsனால் அந்த பூச்சி, இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்க, அந்த crickets. ஸோ அந்த புல்லை விட்டு அவங்க நவுறவே இல்லை, ரொம்ப அமைதியாக அங்கேயே இருக்காங்க. the crows flew round in a circle. காக்காலாம் அப்படியே ரவுண்டாக பறந்துட்டுருக்குது. and settled down for the night in an oak tree. ஸோ எல்லாம் இப்போ போயிட்டு நைட்டு தூங்குறதுக்காக அந்த ஓக் ட்ரீயில் போய் படுத்துக்கிறாங்க. யார்? காக்கா, க்ரோஸ் எல்லாம். I must get home before dark, said Usha to herself. ஸோ உஷா இப்போ தனக்கு தானே பேசிக்கிறா, இருட்டாக்குறதுக்குள்ள நம்ம எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிறேன். as she hurried along the path. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த வழியாக போயிட்டே இருக்காங்க. பட் ஆல்ரெடி the sky was darkened. ஸோ இவங்க அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த வானம் வந்து அப்படியே ரொம்ப இருட்டாயிருச்சு. the clouds black and threatening. ஸோ மேகங்கள்லாம் அப்படியே பிளாக் கலரில் மாறிடுச்சு, பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. looked over haunted hill. ஸோ அப்படியே அந்த சீனோடு அப்படியே அந்த மலையை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் வருது. this was March, the month for storms. ஸோ இது மார்ச் மாதத்தில் தான் பொதுவாக ஸ்டார்ம்ஸ் வந்து ஏற்படும். a deep rumble echoed over the hill. ரம்பிள்னா டண்டர், ஒரு பெரிய இடி அப்படியே அந்த மலையில் அப்படியே எக்கோ கேட்குது, திரும்ப கேட்குது. அண்ட் உஷா ஃபெல் த ஃபர்ஸ்ட் ஹெவி ட்ராப் ஆஃப் ரெயின் ஹிட் ஹர் சீக். ஸோ அவங்களோட கன்னத்து மேலே ஒரு ட்ராப் ஆஃப் ரெயின் வாட்டர் வந்து விழுது. ஸோ ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஷி ஹேட் நோ அம்ப்ரெல்லா வித் ஹர். ஸோ அவகிட்ட இப்போது அம்ப்ரெல்லாவும் இல்லை. த வெதர் ஹேட் சீம்ட் ஸோ ஃபைன் ஜஸ்ட் அ ஃபியூ ஹார்ஸ் எகோ. ஸோ கொஞ்சம் மணி நேரத்துக்கு 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா வெதர் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியே திடீர்னு இடி மின்னல் மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. now all she could do was tie an old scarf over her head. ஸோ இப்போ அவளால் செய்ய முடிஞ்ச ஒரே வேலை என்னென்னா பழைய ஸ்கார்ஃப் ஒன்று எடுத்து அவளுடைய தலையில் கட்டிக்கிட்டா. and pulled her shawl tight across her shoulders.
ஸோ அவங்களோட ஷால்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, நான் எல்லாம் பறக்கும் இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணுறேன், ஷோல்டரை சுற்றி டைட்டாக கட்டிக்கிறாங்க. ஹோல்டிங் த ஷாப்பிங் பேக் க்ளோஸ் டு ஹர் பாடி, அந்த ஷாப்பிங் பேக்கை அப்படி கட்டியாக கையில் பிடிச்சிக்கிட்டு ஷி குவிக்கன் ஹர் பேஸ். ஸோ பேஸ்ன்னும் போது இங்கே அவங்களோட ஸ்பீடு, ஸோ அவங்களோட ஸ்பீடை இன்னமும் ஸ்பீடு ஏற்றுறாங்க, இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங், சொன்னேன் ஓடி போய்கிட்டு இருக்கா, ஆக்சுவலாக நடக்கிறதே இல்லை, ஷி இஸ் ரன்னிங் சொல்கிறாங்க. பட் தி ரெயின் ட்ராப்ஸ் were coming down faster now. ஸோ இப்போது இவளும் வேகம் ஆரம்பிக்கிறா, மழையும் வேகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிச்சு மழையும். பிக் ஹெவி pellets ஆஃப் ரெயின். ஸோ பெருசு அவங்க அந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து பெருசாக விழுது, ரொம்ப பெருசாக விழுது. பெல்லட்ஸ்னால் ரவுண்டாக அந்த கட்டி ஐஸ் கட்டி குட்டி குட்டியாக விழும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அந்த தண்ணியுடைய அந்த இதை சொல்கிறாங்க, சின்ன சின்ன ரவுண்டாக குட்டி குட்டியாக வந்து விழுதுன்னு சொல்கிறாங்க. சடன் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் லிட் அப் த ஹில். ஸோ திடீர்னு இப்போ லைட்னிங் வருது, மின்னல் வருது, அந்த மழை ஃபுல்லாக அந்த மலை ஹில்ஸ் ஃபுல்லாக அப்படியே லைட் எரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. The ruin stood out in clear outline. ஸோ அந்த லைட்டுடைய வெளிச்சத்தில் அந்த பாலடைஞ்ச அந்த பில்டிங் வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. தென் ஆல் வாஸ் டார்க் அகெயின். மறுபடியும் எல்லாமே அப்படியே இருட்டாயிருச்சு. அந்த மின்னலுடைய ஒளியில் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சிச்சு, பட் இப்போ எல்லாம் அப்படியே அமைதியாக டார்க் ஆகிடுச்சு. நைட் ஹேட் ஃபாலன். ஸோ இப்போ நைட்டும் ஆரம்பிச்சிருச்சு. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ரம்பிள், டண்டர், பேஸ், ஸ்பீட். pellets அப்படின்னா ஸ்மால் ரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், ரவுண்டாக இருக்கக்கூடிய சில சப்ஸ்டன்ஸ். I wouldn't get home before the storm breaks, thought Usha. ஸோ இப்போது உஷா யோசிக்கிறா, இந்த பெரிய மழை வரத்துக்கு முன்னாடி நான் வீடு போய் சேருவேன்றது எனக்கு நிச்சயமே இல்லை, ஸோ நான் போய் வீடு சேர போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். ஐ வில் ஹாவ் டு ஷெல்டர் இன் த ரியூன்ஸ். கண்டிப்பாக நான் அந்த பாலடைஞ்ச வீட்டில் தான் நான் போய் கண்டிப்பாக நான் தங்கி ஆகணும் போல இருக்குது, வெயிட் பண்ணணும் போல இருக்குது அப்படின்றத அவள் யோசிச்சுக்கிட்டே வரா. ஷி could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. ஸோ அவள் கண்ணு முன்னாடி இப்போ அந்த பாதையே தெரியல, ஏன்னா இருட்டாக ஆரம்பிச்சிச்சு, அவளுக்கு அந்த பாதையே தெரியல. ஆனால் ஏற்கனவே அவளுக்கு அந்த பாதை ரொம்ப நல்லா தெரியுன்றதுனால இவள் வேகமாக ஓட ஆரம்பிச்சிடலாம். சடன்லி த விண்ட் ஸ்ப்ராங் அப் அகெயின். ஸோ திடீர்னு இப்போது விண்ட் காற்று வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் brought the rain with a rush against her face. ஸோ வேகமாக அந்த மழை தண்ணி என்ன பண்ணுது, அதோடய ஃபேஸில் அப்படியே அடிக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் வந்து அவளுக்கு வருது. இட் வாஸ் கோல்டு ஸ்டிங்கிங் ரெயின். ஸோ அந்த மழை துளி அவன் மேலே விழும்போது, அந்த ஃபேஸ் விழும்போது அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸ்டிங்கிங்னா அப்படியே கடிக்கிற மாதிரி இருக்குது, ப்ரிக் பண்ண மாதிரி, ஊசி வச்சு அப்படியே குத்துற மாதிரி அந்த ரெயினுடைய ட்ராப்ஸ் வந்து படப்படப்படான்னு அவளோட ஃபேஸில் வந்து விழுது. ஷி குட் ஹார்ட்லி கீப் ஹர் ஐஸ் ஓப்பன். ஸோ வேகமாக அந்த மழை வரும்போது அவளால் கண்ணை ஓப்பன் பண்ணவே முடியலை. The wind grew in force. ஸோ மழை இன்னமும் காற்று இன்னமும் வேகமாக வீச ஆரம்பிச்சிச்சு. இட் hummed and whistled. ஸோ அப்படியே பயங்கர சத்தத்தோடு அந்த காற்று வந்து வீச ஆரம்பிச்சிச்சு. உஷா did not have to fight against it. ஸோ உஷாவால் அந்த காற்றை எதிர்த்து போராட முடியலை. இட் வாஸ் பிஹைண்ட் ஹர் நவ். ஸோ இப்போ அந்த காற்று அவளுக்கு பின்னாடி இப்போ இருக்குது. அண்ட் ஹெல்ப்ட் ஹர் அலாங் அப் த ஸ்டீப் பாத். ஸோ இப்போ காற்று வந்து முன்னாடி அடிச்சிட்டு இருந்துச்சா, இப்போ அவளுடைய பின்னாடி அடிக்குது. ஸோ காற்று வேகமாக அடிக்கும்போது அவளுக்கு ஈஸியாக மேலே ஏறத்துக்கு உண்டான ஒரு ஹெல்ப் வந்து இந்த காற்று வந்து பண்ணுது அவளுக்கு. அப்போ ஸ்டீப் பாத் அண்ட் ஆன் டு த ப்ரோ ஆஃப் த ஹில். ஸோ மல்லமாக இந்த காற்றை என்ன பண்ணிடுச்சு, வேகமாக வீசி இவளை அப்படியே தள்ளிக்கிட்டே அந்த மலை மேலே ஏற்றிட்டு போயிடுச்சு. தெர் வாஸ் another ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங். இப்போ மறுபடியும் அப்படியே மின்னல் அடிக்குது. ஏற்கனவே ஒரு மின்னலில் எல்லாம் தெரிஞ்சிச்சா, இப்போ மறுபடியும் ஒரு மின்னல் அப்படியே வேகமாக ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் வருது. ஃபாலோட் பை அ பீல் ஆஃப் டண்டர். ஸோ அந்த மின்னல் வந்தோடனே அப்படியே ஒரு டண்டரும் வருது. டண்டர்னா இடி, லைட்னிங்னா மின்னல். த ரியூன்ஸ் லுக்ட் அப் பிஃபோர் ஹர் கிரிம் அண்ட் ஃபார்பிடன். ஸோ அந்த அந்த பாலடைஞ்ச வீடு பார்க்கறதுக்கு அப்படியே கிரிம்மாக இருக்குது. கிரிம்னா ஹாரிபிள், பயங்கரமாக இருக்குது பார்க்க. ஃபார்பிட்டன் அப்படின்னா பேன் பண்ணது, அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி. அதை பார்த்தாவே அப்படியே பயமாக இருக்கும்போது அங்கே போவே கூடாதுன்னு தோணும் இல்லையா. ஸோ மனசு அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அப்படி இருக்குது அந்த காட்சியை பார்க்கும்போது. ஷி நியூ தேர் வாஸ் அ கார்னர் வேர் அ பீஸ் ஆஃப் ஓல்ட் ரூஃப் ரிமைண்ட். ஸோ அந்த இடத்துல ஒரு மூலையில் ரூஃப்னால் மேலே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு மேலே கூரை இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சின்னதாக ஒரு கூரை இருக்கிறத அவன் ஞாபகப்படுத்துகிறான். இட் would give some shelter. ஸோ அதுக்கடையில் போய் நம்ம நின்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்த மலையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இட் would be better than trying to go on. ஸோ அங்கே நம்ம போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த டார்க் இந்த ஹவுலிங் விண்ட். ஸோ இப்போ இருட்டிருச்சு, கத்தக்கூடிய இந்த காற்று. ஹவுலிங் அப்படின்னா
சத்தமாக கத்திட்டே வரக்கூடிய இந்த காற்று ஷி ஹேட் ஒன்லி டு ஸ்டே ஆஃப் த பாத். ஸோ அந்த பாதையில் நடக்கிறத இவள் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அங்கேருந்து எங்கேயாவது இப்போ அவள் ஓரமாக ஒதுங்கியே ஆகணும் டு கோ ஓவர் அ ராக்கி கிளிஃப் எட்ஜ். ஸோ அந்த மலைக்கு மேலே போகிற அந்த அவளுடைய பயணத்தை வந்து இப்போ அவள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இருட்டி போச்சு, காற்று ரொம்ப வேகமாக வீச ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவளுடைய பயணத்தை இப்போ அவள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சூழலுக்கு வந்துடுச்சு. மறுபடியும் ஊ ஊ ஊ ஹவுல் த விண்ட். ஸோ இப்போ காற்று மறுபடியும் ஊன்னு வீச ஆரம்பிச்சிச்சு. ஷி சா த வைல்ட் ப்ளம் ட்ரீ ஸ்வேயிங். அவள் அந்த ப்ளம் ட்ரீ ஒன்று அந்த வீட்டுடைய அந்த ஹால்க்கு நடுவுலேருந்து வளர்ந்துருக்கு இல்லையா, அதை அப்படியே ஸ்வே பண்ணுறதை பார்க்குறேன். ஸ்வேனா அந்த காற்றுக்கு அந்த இலைகளெல்லாம் அப்படியே அசையும் இல்லையா, ஸோ அதை வந்து பார்க்குறான். பெண்ட் டபுள். ஸோ அப்படியே அந்த மரங்களெல்லாம் வந்து அப்படியே இப்போது பெண்ட் ஆயிடுச்சு. இட்ஸ் foliage ட்ராஷிங் அகெயின்ஸ்ட் த கிரவுண்ட். ஸோ foliage அப்படின்னா அந்த காஞ்சி போன அந்த இலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த foliage சொல்கிறாங்க. ஸோ அந்த foliageலாம் என்ன ஆகுது இப்போ அப்படின்னா அப்படியே அந்த குப்பை மாதிரி வந்து அந்த தரையில் வந்து விழுது. The broken walls did little to stop the wind. ஸோ ஏதோ அந்த இடிபாடுகள் அந்த உடஞ்சி போயிருக்கக்கூடிய அந்த வால்ஸ்னால் செவறுகள் தான் இப்போ கொஞ்சம் அந்த காற்றை வந்து தடுத்து நிறுத்துது. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்ப்ராங் அப்படின்னா சடன்லி அப்பியர், திடீர்னு அப்பியரா முன்னாடி தோன்றுறது. ஸ்டிங்கிங்னா ப்ரிக்கு, குத்துறது. ப்ரோனா டிப், மலையுடைய அந்த உச்சி சொல்கிறோம், அதுதான் ப்ரோ. பீல்னா ஷவுட். கிரிம் ஹாரிபிள், பயமாக இருக்கிறது. ஃபார்பிடன் பேன், ஸ்டாப் பண்ணுறது. கிளிஃப் ஸ்டீப் ராக் ஃபேஸ். ஸோ ஹைட்டாக இருக்கக்கூடிய அந்த மலையுடைய அந்த உச்சி, அதுதான் கிளிஃப். ஃபோலியேஜ்னா லீவ்ஸுடைய கலெக்ஷன், நிறைய லீவ்ஸ் இருந்தால் அது ஃபோலியேஜ் சொல்லுவாங்க. உஷா ஃபவுண்ட் ஹர் வே இன்டு த ruined பில்டிங். ஸோ இப்போ அந்த பாழடைஞ்ச அந்த வீட்டுக்குள்ளே இப்போது அந்த பில்டிங்குள்ளே இப்போ இவங்க போகிறாங்க. ஹெல்ப்டு பை ஹர் மெமரி ஆஃப் தி பிளேஸ் அண்ட் தி கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கர் ஆஃப் லைட்னிங். ஃப்ளிக்கர் அப்படின்னா ஷைன் பண்ணுறது, அந்த மின்னல் வரும்போது அப்படியே லைட் வந்துட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லைட்டுடைய ஹெல்ப்லேயும் ஏற்கனவே இவங்க நிறைய முறை இந்த இடத்த பார்த்துருக்கிறதுனால அதை வச்சு அப்படியே இருட்டிலே தடுமாறி அப்படியே அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. ஷி பிகேன் மூவிங் அலாங் த வால். ஸோ அப்படியே அந்த செவரை தொட்டுக்கிட்டே அப்படியே அந்த செவரோட ஹெல்ப்பில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஹோப்பிங் டு ரீச் த ஷெல்டர் கார்னர். ஸோ எப்படியாவது அந்த கார்னர், அந்த ரூஃப் மேலே இருக்குது சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இதை எப்படியாவது போய் அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செவரை பிடிச்சிட்டு மல்லமாக நவுறாங்க. ஷி பிளேஸ்ட் ஹர் ஹேண்ட்ஸ் ஃப்ளாட் அகெயின்ஸ்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் மூட் சைட்வேஸ். ஸோ அப்படியே அந்த கல் மேலே அப்படியே கையை வச்சுட்டு மூவ் பண்ணிக்கிட்டே சைட்லேயே அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஹர் ஹேண்ட் டச்டு சம்திங் சாஃப்ட் அண்ட் ஃபர்ரி. சொன்னே அவங்க கையை வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சாஃப்டாக புசுன்னு முடி இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வந்து டச் பண்ணிடுறாங்க. ஷி கேவ் அ ஸ்டார்ட்லட் கை அண்ட் டுக் ஹர் ஹேண்ட் அவே. ஸோ உடனே ஸ்டார்ட்லட் அப்படின்னா ஃப்ரைட்டன்டு, பயத்தில் அப்படியே பயங்கரமாக கத்திட்டு அவங்க கையை எடுத்துடுறாங்க. ஹர் க்ரை வாஸ் ஆன்சர்ட் பை அனதர் க்ரை. ஸோ அந்த சத்தத்துக்கு இன்னொரு சத்தம் வந்து ரிப்பீட் வருது. ஹாஃப் ஸ்னால் ஹாஃப் ஸ்க்ரீச். ஸ்னால் அப்படின்னா க்ரவுல், பயங்கரமாக கத்துறது. ஸ்க்ரீச்னாலும் கத்துறது. ஸோ பயத்தில் கத்துனதுக்கும் அவளுக்கு ரிப்பீட்டுக்கு இன்னொரு கத்தல் சவுண்ட் வந்து கேட்குது. அண்ட் சம்திங் லெஃப்ட் அவே இன் த டார்க்னஸ். அந்த ஏதோ ஒரு விஷயம் அந்த இருட்டில் ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுச்சு. அந்த ஒரு காட்சியை வந்து அந்த லைட்டாக அந்த ஒரு இருட்டில் அவங்க பார்க்குறாங்க. இட் வாஸ் ஒன்லி அ வைல்ட் கேட். ஸோ அது எதுவுமே இல்லை, ஒரு பூனை தான், அது பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பூனை. உஷா ரியலைஸ் திஸ் வென் ஷி ஹியர்ட் இட். ஸோ அதோடைய அந்த சத்தத்தை கேட்கும்போது இந்த பூனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உணர்றாங்க. த கேட் லிவ்ட் இன் த ruins. ஏன்னா அந்த பூனை வந்து அந்த பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே தான் அது வாழ்ந்துட்டுருக்கு. அண்ட் ஷி ஹேட் ஆஃபன் சீன் இட். ஸோ இந்த உஷா வந்து அந்த பூனையை அடிக்கடி அந்த இடத்துல பார்த்துருக்கா, அதனால் இது பூனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். பட் ஃபார் அ மூமெண்ட் ஷி ஹேட் பீன் வெரி ஃப்ரைட்டன்ட். ஆனால் கொஞ்ச நேரம் அந்த பயம் அவளை விட்டு போகவே இல்லை. நவ் ஷி மூவ் குவிக்லி அலாங் த வால். ஸோ இப்போ வேகமாக மறுபடியும் அந்த செவரை பிடிச்சிட்டு வேகமாக நடக்கிறாங்க. அன்டில் ஷி ஹியர்ட் தி ரெயின் ட்ரம்மிங் ஆன் த ரெம்னன்ட் ஆஃப் தி டின் ரூப். ஸோ வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த ரூஃபுக்கு கீழே, அந்த மேலே கூரைக்கு கீழே இவங்க போய் நின்ற உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த மலையுடைய சவுண்டு, ட்ரம்மு மேலே அப்படியே சவுண்ட் வந்து படப்படப்படான்னு சவுண்டு கேட்கும் இல்லையா அந்த ஷீட்ஸ் மேலே. ஸோ அந்த சவுண்டு கேட்குற வரைக்கும் இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல போய் நின்றுறாங்க. அண்ட் ரூஃப் இருக்கிற இடத்துக்கு இவங்க ரீச் ஆகிட்டாங்கன்றதுக்கு அந்த மலையுடைய சவுண்டு வந்து இவங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக கிடைக்குது. ரெம்னன்ட் ஆஃப் த டின் ரூஃப் அப்படின்னா ரெம்னன்ட் அப்படியே ரிமைன்ஸ், அதுவும் பாதி உடஞ்சி பாதி ஏதோ மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அதுதான் ரெம்னன்ட் அப்படின்னு. ஸோ அந்த ரூஃப் வந்து மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த ரூஃபு கீழே இப்போ போயிட்டு நிற்கிறாங்க. ஒன்ஸ் அண்டர் இட்
க்ரௌச்சிங் இந்த கார்னர். ஸோ அந்த ரூஃபு கீழே போயிட்டு ஒரு மூலையில் அப்படியே குனிஞ்சிட்டு அப்படியே குனிஞ்சு அப்படியே ஒன்றா என்ன பண்ணுறாங்கன்னா நிற்கிறாங்க, அப்படியே குனிஞ்சிட்டு நிற்கிறாங்க. ஷி ஃபவுண்ட் சம் ஷெல்டர் ஃப்ரம் த விண்ட் அண்ட் தி ரெயின். ஸோ எப்படியோ அந்த மழையும் இந்த காற்றுலேருந்து ஏதோ ஒரு நிற்கிறதுக்காவது நமக்கு ஒரு இடம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஹர் த டின் ஷீட்ஸ் கிரவுண்ட் அண்ட் கிளாட்டர்டு. ஸோ இப்போ அந்த டின்னில் தானே அந்த ஷீட்ஸ் போட்டிருக்காங்க, அந்த ஷீட்ஸ் மேலே எப்பயுமே மழை விழுந்தால் பயங்கரமாக சத்தம் கேட்கும். ஸோ பெரிய பெரிய சத்தமாக கேட்குது, அப்படியே படப்படப்படப்படான்னு பயங்கர சவுண்டு கேட்குது அவங்களுக்கு. ஆஸ் இஃப் தே குட் செயில் அவே அட் தி மூமெண்ட். ஸோ அப்படியே அந்த குறைய பிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இப்போ கொடுக்குது அந்த மலையோடைய சத்தம் ரூஃப் மேலே. பட் தே வேர் ஹெல்ட் டவுன் பை த சாலிட் பிரான்ச் ஆஃப் தி ஸ்ட்ராக்லிங் ஓல்ட் ஓக் ட்ரீ. ஆனால் அது பறந்து போகாது, ஏன்னா அந்த ரூஃபுக்கு மேலே இப்போ என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஓக் ட்ரீவுடைய கிளைகள் வந்து பிரான்ச்சஸ் வந்து அது மேலே படர்ந்துருக்கு, அதனால் அது கண்டிப்பாக பிச்சுட்டு போயிடாது. Usha remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. ஸோ இப்போ இவங்களுக்கு ஞாபகம் வருது என்னென்னா, அங்கே ஒரு எம்டி ரூம் இருக்குது, காலியாக இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்குது, அதில் வந்து ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஃபயர் பிளேஸ்னால் என்னென்னா அந்த நெருப்பெல்லாம் மூட்டிக்கிட்டு அந்த சூடு பண்ணிக்குவாங்களே, ரூம் சூடு பண்ணுறக்கூடிய அந்த இடம், அதான் வந்து ஃபயர் பிளேஸ். ஸோ அங்கே வந்து நம்ம போனால் நமக்கு ஒரு ஷெல்டர் கிடைக்கும், ஏன்னா அந்த சிம்னி வந்து கண்டிப்பாக மூடிட்டுருக்கோம், இந்த எல்லா இதுலேயும் வந்து ஃபுல்லாக அடைச்சிட்ருக்கோம், அதனால் அதுக்குள்ளே மழை வராது. ஸோ அதுக்கடியில் நம்ம போயிட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. பெர்ஹாப்ஸ் இட் வுட் பி ட்ரையர் தேன் இட் வாஸ் இன் த கார்னர். ஸோ இந்த நம்ம நின்றுட்டுருக்க இந்த மூளையை விட அது இன்னமும் காஞ்சி போயிருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா அந்த இடத்துல மழையெல்லாம் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பட் ஷி வுட் நாட் அட்டெம்ப்ட் டு ஃபைண்ட் இட் ஜஸ்ட் நவ். ஆனால் இப்போ அந்த இடத்த வந்து தேடி கண்டுபிடிக்க இவங்களால முடியாது, ஏன்னா பயங்கர இருட்டு, மழை வேறு. ஷி மைட் லூஸ் ஹர் வே ஆல் டுகெதர். ஸோ ஒருவேளை அதை தேடி இவங்க போனால் அவங்க இந்த பாதையை வந்து இவங்க மறந்துடுவாங்க, அதுலேருந்து வெளியே வரத்துக்குண்டான பாதையை வந்து இவங்க மறந்துடுவாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் என்னோடய மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ளிக்கர் அப்படின்னா ஷைன், ரெம்னன்ட் ரிமைன்ஸ், ஸ்டார்டில்டு ஃப்ரைட்டன்ட், ஸ்னார் கிரவுல், ஸ்க்ரீச் ஷவுட் சத்தம் போட்டு கத்துறது, ரெம்னன்ட்னா ரிமைன்ஸ் மிச்சம் மீதி இருக்கிறது, க்ரௌச்சிங் பெண்டிங் டவுன் ஸோ கீழே குனிஞ்சு இருக்கிறது, ஸ்ட்ராக்லிங் இர்ரெகுலர் ஸ்ப்ரெட் அப்படியே அங்கங்கே பரவி இருக்கிறது, ஸ்ட்ரைட் அழகாக ஸ்ப்ரெட் ஆகாமல் அங்கங்கே அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது, பரவி இருக்கிறது. லெஃப்ட்னா ஜம்ப்பு. The cloths were soaked and the water streamed down from her legs, long black hair to form a puddle at her feet. ஸோ இப்போது அவருடைய துணி ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு, சோக்குடுனா நனைஞ்சு போச்சு. வாட்டர் ஸ்ட்ரீம் டவுன், தண்ணி ஃபுல்லாக அவருடைய உடம்புலேருந்து அப்படியே ஆறு மாதிரி அப்படியே கீழே இறங்குது. இப்போது அவங்களுடைய அந்த அவளுக்கு ஹேர் வந்து லாங்காக இருக்கிறதுனால அந்த பிளாக் ஹேர்லேருந்து இப்போ தண்ணி அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கி வந்து அது எப்படி ஒரு குட்டி குளம் மாதிரி தன்னுடைய கால்கடியில் தண்ணி வந்து சேருது. படல் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குளம் சொல்லுவாங்களே, அதுதான். ஸோ அது மாதிரி அவளுடைய கால்கடியில் ஒரு சின்ன குளம் மாதிரி தண்ணியெல்லாம் அந்த இடத்துல வந்துடுது. ஷி ஸ்டாம்ப்ட் ஹர் ஃபீட் டு கீப் ஹர் வார்ம். ஸோ அவளுடைய கால் மேலே கால் வச்சு அப்படியே இது பண்ணிக்கிறேன்னா அது கொஞ்சம் சூடு கொடுக்கும் அப்படின்றதுக்காக. ஷி தாட் ஷி ஹியர்ட் அ ஃபெயிண்ட் க்ரை. வாஸ் இட் த கேட் அகெயின் ஆர் அன் அவுல்? ஸோ இப்போ மறுபடியும் ஏதோ எங்கேயோ தூரமாக எங்கேயோ ஒரு சத்தம் கேட்குது அவளுக்கு. உடனே கேட்குற மாதிரி இந்த பூனை தான் வந்துருச்சோ இல்லை அவுல் கத்துதோ அப்படின்னு சொல்லி இவள் யோசிக்கிறா. பட் தி சவுண்ட் ஆஃப் தி ஸ்டார்ம் பிளாட்டட் அவுட் ஆல் அதர் சவுண்ட். ஆனால் அந்த சத்தத்தை கூட இந்த இடி மின்னலுடைய சத்தம் வந்து மறைச்சிடுது. பிளாட்டட் அவுட் அப்படின்னா அதை விட இது இன்னும் அதிகமாக இருக்குது, இதை மறைச்சிருச்சு. இந்த சவுண்டை, இந்த கேட் கத்துற மாதிரி இல்லை அவுர் கத்துற சவுண்டெல்லாம் வந்து இந்த மழையுடைய, ஏன்னா அந்த ரூஃப் மேலே தண்ணி விழும்போது பயங்கர சவுண்டு கேட்குறதுனால அது மறைஞ்சு போச்சு. தெர் ஹேட் பீன் நோ டைம் டு திங்க் ஆஃப் கோஸ்ட். ஸோ இங்கே பேய் பிசாசெல்லாம் இருக்குமான்றதெல்லாம் யோசிக்கிற அளவுக்குலாம் டைம் கூட இல்லை. பட் நவ் ஷி வாஸ் இன் ஒன் பிளேஸ். ஏன்னா இப்போ அவங்க ஒரு இடத்துல சேஃபாக இருக்காங்க, வித்தவுட் எனி பிளான்ஸ் ஃபார் வென்ச்சரிங் அவுட் அகெயின். ஸோ மறுபடியும் போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு தைரியமான ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையில் வந்து அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. அதனால் அதை பற்றின பயங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு இல்லை. ஷி ரிமெம்பர்ட் கிராண்ட் ஃபாதர் ஸ்டோரி அபவுட் தி லைட்னிங். ஸோ தாத்தா சொன்ன அந்த இடி மின்னல் வந்துருச்சு அந்த சொன்னாங்களே, அந்த கதை வந்து இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு.
லைட்னிங் பிளாஸ்டட் ruins. ஸோ எப்படி அந்த மக்கள் வாழ்ந்த அந்த இடத்த வந்து இந்த மின்னல் வந்து ஃபுல்லாக தாக்கி அழிச்சிருச்சு அப்படிங்கிற கதை வந்து இவளுக்கு ஞாபகம் வருது உஷாக்கு. ஷி ஹோப்ட் அண்ட் ப்ரேட் தட் லைட்னிங் வுட் நாட் ஸ்ட்ரைக் ஹர் ஆஸ் ஷி ஷெல்டர் தேர். ஸோ உடனே இவள் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடறா, இந்த மின்னல் வந்து நான் இந்த பில்டிங்க்கு மடி வந்து தாக்கக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல நான் இருக்கேன், நான் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் தனக்குள்ளேயே அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடறா. டண்டர் பூம்டு ஓவர் த ஹில்ஸ். ஸோ இப்போ பெரிய அந்த இடி, டண்டர்னா இடி, அப்படியே அந்த மலைகள் மேலே பெருசாக ஒரு சத்தம் கேட்குது. அந்த லைட்னிங் கேம் குவிக்கர் நாவ். ஸோ மறுபடியும் மின்னல் வேகமாக வருது இப்போ அந்த வீட்டுக்குள்ளே. ஒன்லி அ ஃபியூ செகண்ட்ஸ் பிட்வீன் ஈச் பர்ஸ்ட் ஆஃப் லைட்னிங். ஸோ ஒவ்வொரு லைட்னிங்க்கு நடுவுலையும் இந்த மிடியுடைய சவுண்ட் வந்து பயங்கரமாக மின்னலாம் சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது. தென் தெர் வாஸ் அ பிக்கர் ஃப்ளாஷ் தட் மோஸ்ட் அண்ட் ஃபார் அ செகண்ட் ஆர் டூ த என்டையர் ரூம் வாஸ் லிட் அப். ஸோ ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ் வருது, அந்த மொத்த இடிபாடுகளும் ரொம்ப கிளியராக அப்படியே லைட் போட்ட மாதிரி இவளுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸ்ட்ரீக் ஆஃப் ப்ளூ சிசில்ட் அலாங் த ஃப்ளோர் ஆஃப் த பில்டிங். ஸோ ஸ்ட்ரீக் அப்படின்னா பேண்ட், சிசில் அப்படின்னா ஃப்ளேமிங். ஸோ ஒரு ப்ளூ கலரில் ஒரு விளக்கெறிகிற மாதிரி அவளுக்கு அந்த ஸ்ட்ரீக்ஸ் வந்து கேட்குது. அந்த ஸ்ட்ரீக்ஸ் வந்து அவளுடைய கண்ணுக்கு அவளுடைய அந்த ஃப்ளோரில் வந்து தெரியுது, ப்ளூ கலரில் தெரியுது. இட் அட் ஒன் எண்ட் அண்ட் அவுட் அட் தி அதர். ஸோ இங்கே ஒரு வெளிச்சமாக அங்கே ஒரு வெளிச்சம், அவளுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஃப்ளேம்ஸ் மாதிரி தெரியுது, அந்த விளக்கேற்றி வச்ச மாதிரி. அந்த ஸ்லாஷ் அவளை அந்த கலர் சொல்கிறாங்க, அந்த லைட்டுடைய கலர் சொல்கிறாங்க. உஷா வாஸ் ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட் அஹெட். ஸோ உஷா என்ன பண்ணாங்க, நேராக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேரிங் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் தி ஆப்போசிட் வால் வாஸ் லிட் அப். ஸோ இப்போ இவங்க பார்க்கும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வால் இருக்கு இல்லையா, இப்போ அது மேலே லைட் வருது இல்லையா. ஸோ ஷி வாஸ் க்ரௌச்சிங் இன் த டிஸ்யூஸ்ட் ஃபயர் பிளேஸ். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, க்ரௌச்சிங் அப்படின்னா குடிஞ்சு உட்காந்துட்ருக்காங்க, மடங்கி உட்காந்துட்ருக்காங்க. எங்கே அப்படின்னா யூஸ் பண்ணாத அந்த ஃபயர் பிளேஸ், அந்த நெருப்பு மூட்டி அவங்க குளிர் காயக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே இப்போ போய் என்ன பண்ணுறாங்க, இவங்க அப்படியே பெண்ட் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. இவங்க உட்காந்துட்டுல டூ ஸ்மால் ஃபிகர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆப்போசிட் வாலில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த யூஸ் பண்ணாத அந்த ஃபயர் பிளேஸ் இருக்குல்ல, நெருப்பு மூட்டி குளிர் காயக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அங்கே இப்போ ஒரு சின்ன ஒரு குட்டி குட்டியாக ஃபிகர்ஸ், உருவங்கள், ரெண்டு உருவங்கள் வந்து அந்த நெருப்பு மூட்டக்கூடிய அந்த இடத்துல அப்படியே குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்க மாதிரி ஒரு காட்சி வந்து இவங்க பார்க்குறாங்க. தே குட் ஒன்லி ஹாவ் பீன் சில்ட்ரன். ஸோ இப்போ இவருடைய மனசுக்கு முன்னாடியே தாத்தா சொன்ன கதை ஞாபகம் வருது, அந்த 2 பிள்ளைங்க தான் அவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவ யோசிக்கிறான். த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் லுக்ட் அப். ஸோ அந்த 2 உருவங்களும் இப்போ இவளை பார்க்குறாங்க. ஸ்டேரிங் பேக் அட் உஷா. ஸோ உஷாவை அந்த 2 உருவங்களும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடுது. அண்ட் தென் எவ்ரி திங் வாஸ் டார்க் அகெயின். ஸோ அந்த மின்னலுடைய அந்த வெளிச்சத்தில் தானே இப்போ பார்க்குறா இவன். ஸோ மறுபடியும் இப்போ எல்லாமே மொத்தமாக இருட்டி போச்சு. ஸோ அந்த மின்னலுடைய ஒளி போயிடுச்சு, ஃபுல்லாக இருட்டாயிருச்சு. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். படில் அப்படின்னா ஸ்மால் பூல் ஆஃப் லிக்விட். ஸோ ஒரு சின்ன ஒரு குளம், தண்ணீருடைய குளம். பிளாட்டட் அப்படின்னா ஹைட் ஆர் டெஸ்ட்ராய், மறைச்சிடுறது. வெஞ்சர்னா டேரிங் ஜர்னி. ஸோ பயம் கலந்த அந்த ஒரு பயணம். பூம் அப்படின்னா லவுட் டீப் சவுண்ட், பயங்கரமான ஒரு சவுண்டு. ஸ்ட்ரீக்னா பேண்ட், அந்த லைட்ஸுடைய அந்த பேண்ட் சொல்லுவோம்ல, அதான் ஸ்ட்ரீக்ஸ். சிசில்டு அப்படின்னா ஃப்ளேமிங், ஒளி, வெளிச்சம், அதான் வந்து சிசில்டு. உஷாஸ் ஹார்ட் வாஸ் இன் ஹர் மவுத். ஸோ இப்போ அப்படியே வேகமாக படப்படப்படான்னு பயங்கரமாக பயப்படுறா. ஏன்னா ஒரு 2 உருவம் அங்கே தெரியுது, அந்த மின்னலுடைய வெளிச்சத்தில் பார்க்கும்போது 2 உருவம் தெரியுது, அந்த 2 உருவம் இவ்வளோ பார்க்குது. அப்போ எப்படி இருக்கும் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் யோசிச்சு பாருங்கள். படப்படான்னு ஹார்ட் பயங்கரமாக துடிக்குது. ஷி ஹேட் சீன் விதவுட் அ ஷேடோ ஆஃப் தி டவுட் 2 கோஸ்ட்லி கிரியேச்சர்ஸ் அட் தி அதர் சைட் ஆஃப் தி ரூம். ஸோ அந்த ரூமுடைய இன்னொரு பக்கம் அந்த 2 உருவங்கள், அந்த பேயுடைய உருவங்களை வந்து அவள் பார்த்துருக்கா, அந்த ஷேடோவில், அந்த இருட்டில், அந்த ஷேடோவில் பார்த்துருக்கா. அண்ட் ஷி வாசன் கோயிங் டு ரிமைன் இன் தட் ரியூன் பில்டிங் அ மினிட் லாங்கர். ஸோ இன்னும் அடுத்த ஒரு நிமிஷம் கூட இங்கே அவளால் நிற்கவே முடியாது. பயமாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே ஓடி வந்துடணும்னு யோசிக்கிறாள். ஸோ இந்த ஸ்லைட்லேருந்து செக்ஷன் 3 ஸ்டார்ட் ஆகுது. ஷி ரேன் அவுட் ஆஃப் ஹர் கார்னர், ran towards the big gap in the wall through which she had entered. ஸோ இப்போ அவன் முன்னிட்டு இருந்த அந்த மூலையிலேருந்து வேகமாக ஓடி போயிட்டு அந்த செவருடைய அந்த என்ட்ரன்ஸ், எந்த என்ட்ரன்ஸ் இவன் வந்தாலும் அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வேகமாக ஓடி போகிறான். ஷி வாஸ் halfway across the open space when someone fell against her. ஸோ இப்போ பாதி தூரம் ஓடி போயிட்டா. ஓடி போகும்போது ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று அவளுக்கு எதிராக வந்து இடிச்சிச்சு, க்ராஸ் பண்ணுறா.
ஷி ஸ்டம்பிள்டு காட் அப் அண்ட் அகெயின் பம்ப்ட் இன்டு சம்திங். ஸோ உடனே ஸ்டம்பிள்டுனா கீழே விழுந்துடுறா, ஏதோ ஒன்று தடுத்து விழுந்துடுறா. மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் இன்னொரு இடத்துல எங்கேயோ போயிட்டு முட்டிக்கிறான். ஷி ஸ்டம்பிள்டு காட் அப் அப்படின்னா கீழே விழுந்துடுறா, எந்திரிச்சிக்கிறா. அண்ட் மறுபடியும் போய் ஏதோ ஒரு இதில் போய் இடிச்சிக்கிறா. பம்ப்டுனா இடிச்சிக்கிறது. ஷி கேவ் அ ஃப்ரைட் அண்ட் ஸ்க்ரீம். பயங்கரமாக சத்தம், அப்படி பயத்தில் அப்படி பயங்கரமாக கத்துறா. someone else screamed. இவ கத்துன மாதிரியே இன்னொருத்தர் யாரோ அந்த இடத்துல கத்துறாங்க. அண்ட் தென் there was a shout. இப்போ மறுபடியும் ஒரு பயங்கரமாக ஒரு சவுண்டு, பாய்ஸ் ஷவுட், ஒரு பையன் கத்துற சவுண்டு. அண்ட் உஷா இன்ஸ்டன்ட்லி ரெக்கக்னைஸ் அ வாய்ஸ். ஸோ ஒரு பையனுடைய குரல் கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் இன்ஸ்டன்ட்லினா உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிடுறா. இந்த வாய்ஸ் யாருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறா. சுரேஷ், உஷா, பின்யா, இட்ஸ் மீ, இட்ஸ் அஸ். உடனே ஒவ்வொருத்தராக பேர் சொல்லு. சுரேஷ் அப்படின்னு சொல்லி இவன் பேர் கூப்பிட்றா. நீ உஷாவா, நீ பின்யாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிடுறாங்க அந்த இருட்டில். they fell into each other's arms. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே 3 பேரும் ஒன்றா போயிட்டு கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. ஸோ கைப்பிடிச்சிக்கிறாங்க. ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் ரிவீல் தட் ஆல் தே குட் டூ வாஸ் லாஃப். ஸோ உடனே இந்த ஒரு பயம், அந்த ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, இவங்கள தான் நம்ம பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பயங்கரமாக சிரிக்கிறாங்க 3 பேரும் சேர்ந்து. அண்ட் கிக்கிள் அண்ட் ரிப்பீட் ஈச் அதர்ஸ் நேம். ஸோ அப்படியே வாய்க்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் சத்தம் போட்டு சிரிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிச்சுக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. சுரேஷ், பின்யா, உஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பேரை மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. தென் உஷா செட், ஐ தாட் யுவர் கோஸ்ட். ஸோ உடனே இப்போ உஷா சொல்கிறாங்க, அந்த மின்னலில் உங்கள் 2 பேரையும் நான் பார்த்தேனா, நான் உங்கள் 2 பேரையும் பார்த்து பேய் நினச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. வி தாட் யுவர் அ கோஸ்ட் சுரேஷ். உடனே சுரேஷ் நான் சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் உன்னை பார்த்து பேய் நினச்சிட்டோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. கம் பேக் அண்டர் த ரூஃப் செட் உஷா. ஸோ வாங்க நம்ம அந்த ரூஃபுக்கு கீழே போயிட்டு நின்றுக்கலாம் மலையில் நனையாமல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். தே ஹட்டில்டு டுகெதர் இன் அ கார்னர் சாட்டரிங் எக்ஸைட்டட்லி. ஹட்டில்டுனா க்ரௌடட். ஸோ 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க, கார்னரில் போய் நிற்கிறாங்க, சாட்டர் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக ஈகராக. அந்த இருட்டில் உன்னை பார்த்தேன் தெரியுமா, உன்னை பார்க்க அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே ரொம்ப எக்ஸைட்டடாக அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்டம்பிள்டு அப்படின்னா லாஸ்ட் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் இருந்து கீழே விழுந்துடுறாங்க. பம்ப்னா கிராஷ், இடிச்சுக்கிறது, மோதிக்கிறது. கிகிள் அப்படின்னா லாஃப் ஸ்லைட்லி, அப்படியே வாய்க்குள்ளேயே சிரிக்கிறது, நக்கலாக சிரிக்கிறது, அதான் கிகிள். ஹட்டில்டுனா க்ரௌட் டுகெதர், எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறது. எக்ஸைட்டட்லினா ஈகர்லி, ரொம்ப ஆர்வத்தோட. when it grew dark we came looking for you said பின்யா. ஸோ இப்போ பின்யா சொல்கிறா, ரொம்ப இருட்டி போச்சா, அதனால் உன்னை தேடி நாங்கள் வந்தோம்ப்பா இந்த வழியா அப்படின்னு சொல்லிட்டு உஷாவை பின்யா உஷாட்ட சொல்கிறா. அந்த ஸ்ட்ராங் ப்ரோக். ஸோ அப்போ அப்படியே பெருசாக இடி மின்னெல்லாம் வந்துருச்சு, பயந்தே போயிட்டோம் நாங்கள் அப்படின்னு பின்யா சொல்கிறான். ஷால் வி ரன் பேக் டுகெதர் ஆஸ்ட் உஷா. ஸோ உஷா உடனே என்ன சொல்கிறா, நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஓடி போடலாமா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹியர் எனி லாங்கர். ஸோ இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல, அதனால் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓடி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறா. வில் ஹாவ் டு வெயிட் செட் பின்யா. ஸோ பின்யா என்ன சொல்கிறா, அதெல்லாம் வேண்டாம், நம்ம வெயிட் பண்ணிகிட்டே போகலாம். த பாத் ஹேட் ஃபாலன் அவே அட் ஒன் பிளேஸ். ஸோ அந்த பாதை ஒரு இடத்துல பாதையே ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, அதனால் நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு போகலாம். இட் வுட் பி சேஃப், இட் உடன்ட் பி சேஃப் இன் த டார்க் இன் ஆல் திஸ் ட்ரெயின். ஸோ இந்த மலையில் இந்த இருட்டில் நம்ம போகிறது நமக்கு சேஃப்டி இல்லை, நம்ம இங்கே இருந்துக்கலாம், அது வழியில் வேறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்யா சொல்கிறான். தென் வி மே ஹாவ் டு வெயிட் டில் மார்னிங் செட் சுரேஷ். உடனே சுரேஷ் சொல்கிறேன், அப்போ நம்ம காலையில் விடிகிற வரைக்கும் இங்கே தான்ப்பா இருக்கணும், இவ்வளோ மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறேன். அண்ட் ஐ ஆம் ஃபீலிங் ஹங்க்ரி. எனக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா, இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். த விண்ட் அண்ட் தி ரெயின் கண்டினியூட். ஸோ இப்போ காற்றும் வேகமாக வீசிக்கிட்டே இருக்குது, மழையும் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது, மழையும் நிற்கலை, காற்றும் நிற்கலை. அண்ட் ஸோ டிட் த தண்டர் அண்ட் லைட்னிங். அதே மாதிரி இடி மின்னலும் நிற்கவே இல்லை. ஸோ எல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. பட் தே வேர் நாட் அஃப்ரைட் நவ். ஆனால் இப்போ அவங்க 3 பேருக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. தே கேவ் ஈச் அதர் வார்ம்த் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பயம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ஃபிடென்ஸ் கொடுங்க, ஒன்றும் பயம் இல்லை, நம்ம 3 பேரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைப்பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த சூடையும் ஏற்றிக்கிறாங்க. ஈவன் த ruins did not seem so forbidden. ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பெருசாக எதையும் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு எதுவுமே ஒரு பயம், ரொம்ப இங்கே இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு எதுவும் ஒரு பயமான ஒரு விஷயமாகவும் அவங்களுக்கு தெரியல, ஏன்னா 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால. ஆஃப்டர் அன் ஹார் த ரெயின் ஸ்டாப். ஸோ இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, மழை நின்றுச்சு. அண்ட் ஆல்தோ த wind continued to blow, it was not taking the clouds away. It was now taking the clouds away. ஸோ காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு, மழை நின்றுச்சு,
காற்று அடிச்சிட்டே தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு மேகங்களையும் மழையை கொடுக்கக்கூடிய அந்த மேகங்களையும் அது தன்னோட எடுத்துகிட்டு வரல. ஸோ தேட் த விண்ட் தண்டர் grew more distant. ஸோ இப்போது மேகங்கள் இங்கே இல்லாததுனால இந்த இடியும் கூட ரொம்ப தூரத்தில் தான் இப்போ கேட்குது, இங்கே கேட்கல. தென் த wind to moved on. ஸோ இப்போ காற்றும் அப்படியே நவுந்து போக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆல் வாஸ் சைலன்ஸ். இப்போ ரொம்ப அமைதியான ஒரு சூழல் வந்து அங்கே ஏற்பட்டுருச்சு. டுவர்ட்ஸ் dawn the whistling trust began to sing. ஸோ இப்போ விடிஞ்சு போச்சு. டான்னா விடியற் காலை, சூரியன் மேலே வர நேரம் அந்த டான் சொல்கிறோம். ஸோ இப்போ விடியற் காலை என்ன பண்ணுதுன்னா விஸ்லிங் ட்ரஸ்ட்ன்றது அந்த ப்ளூ கலரில் ஃபெதர்ஸ் இருக்கக்கூடிய, பர்பிள் கலரில் ஃபெதர்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேர்டுடைய பேர் விஸ்லிங் ட்ரஸ்ட். இது பாட ஆரம்பிச்சிச்சு. இட்ஸ் ஸ்வீட் broken notes flooded the rain washed ruins with music. ஸோ இப்போது அந்த இடிபாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த பில்டிங் ஃபுல்லாக இப்போது தண்ணி அங்கங்கே தேங்கின்னு கிடக்குது. ஸோ இந்த உடஞ்சி போயிருக்கக்கூடிய இந்த ரியூண்டு பில்டிங்கில் அதோடைய பாட்டு வந்து ரொம்ப அழகாக கேட்டுட்ருக்கு. லெட்ஸ் கோ செட் உஷா. ஸோ உஷா இப்போ என்ன சொல்கிறேன், நம்ம இப்போ போகலாம் அப்படின்னு உஷா சொல்கிறாங்க. கமான் செட் சுரேஷ். வாங்க வாங்க போகலாம், நான் ரொம்ப பசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுரேஷும் சொல்கிறான். நியூ வேர்ட்ஸ் ஃபார்பிட் ஸ்டாப் டான் டே பிரேக். காலையில் சூரியன் வரக்கூடிய நேரம். As it grew lighter, they saw that the plum tree stood upright again. ஸோ இப்போது கொஞ்சம் அப்படியே லைட் கொஞ்சம் அப்படியே விடிய ஆரம்பித்த உடனே இந்த ப்ளம் ட்ரீ அப்படியே மொத்தமாக கீழே குனிஞ்சு போயிட்டு இருந்துச்சுல, இதாகிட்டு இருந்தது இல்லையா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்தோ இட் ஹேட் லாஸ்ட் ஆல் இட்ஸ் பிளாசம்ஸ். ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பூ எல்லாமே விழ ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப மடங்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, குனிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நேராக நிற்குது, ஆனால் அதில் ஃப்ளாஸ் வந்து அதில் இல்லை, ஏன்னா எல்லாம் விழுந்துருச்சு. They stood outside the ruins on the brow of the hill. ஸோ அந்த இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த ரியூன்ஸை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த பாழடைஞ்ச அந்த இடத்துல விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த மழையுடைய அந்த மேலே வந்து இவங்க போய் ரீச் ஆகிட்டாங்க. வாட்சிங் த ஸ்கை க்ரோ பிங்க். ஸோ இப்போ ஸ்கை எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே பிங்கிஷ் கலரில் இருக்குது. அ லைட் ப்ரீஸ் ஹேட் ஸ்ப்ரங் அப். ஸோ இப்போ அப்படியே ரொம்ப இதமான அழகான காற்று வந்து இப்போ இருக்குது. When they were small distance from the ruins, Usha looked back and said, "Can you see something there behind the wall? It's like a hand waving." ஸோ உடனே கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்போது அந்த பாலடைஞ்ச பில்டிங்லேருந்து இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு உஷா பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஏதாவது உன்னால் பார்க்க முடியுது அந்த செவருக்கு பின்னாடி ஏதோ கை பாய் சொல்கிற மாதிரியே நமக்கு தெரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உஷா வந்து சொல்கிறான். ஐ கான் see anything said சுரேஷ். உடனே சுரேஷ் சொல்கிறான், அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இட்ஸ் ஜஸ்ட் டாப் ஆஃப் ப்ளம் ட்ரீ செட் பின்யா. உடனே பின்யா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ப்ளம் மரத்துடைய அந்த உச்சி தான் அது, உனக்கு அப்படி தெரியுது, பாய் காட்டுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தி வேர் ஆன் த பாத் லீடிங் அக்ராஸ் த சேடல் ஆஃப் தி ஹில். ஸோ இப்போ போய்கிட்டே இருக்காங்க. அந்த சேடல்னால் இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த 2 மலைக்கும் நடுவில் பள்ளத்தாக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த நோக்கி இப்போது போய்கிட்டு இருக்காங்க. குட் பை வாய்ஸஸ் ஆன் த விண்ட். ஸோ குட் பை சொல்கிற மாதிரி ஒரு குரல் வந்து அந்த காற்றுல அவங்களுக்கு கேட்குது. ஹூ செட் குட் பை ஆஸ்ட் உஷா. உடனே இப்போ உஷா கேட்குறா, யார் இப்போ குட் பை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறா. நாட் ஐ செட் சுரேஷ். உடனே சுரேஷ் என்ன சொல்ல, நான் சொல்லப்பா. நாட் ஐ செட் பின்யாவும் சொல்ல. பின்யா என்ன சொல்ல, நான் சொல்ல குட் பை அப்படிங்கிற. ஐ ஹியர்ட் சம்மன் காலிங். இட்ஸ் ஒன்லி த விண்ட். ஸோ ஏதோ யாரோ கூப்பிட்டு சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஸோ இதுவும் வெறும் காற்றாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க மறுபடியும் கிளம்பி போகிறாங்க. நியூ வேர்ட்ஸ் சேடல் லோயர் பார்ட் ஆஃப் தி ரிட்ஜ் பிட்வீன் 2 peaks. அது அந்த 2 மலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளமாக இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த சேடல். உஷா லுக்ட் பேக் அட் தி ruins. ஸோ மறுபடியும் திரும்பி பார்க்குறா, அந்த பாலடைஞ்ச அந்த பில்டிங்கில் வந்து திரும்பி பார்க்குறா. த சன் ஹேட் கம் அப் அண்ட் வாஸ் டச்சிங் த டாப் ஆஃப் தி வால்ஸ். ஸோ இப்போ சூரியன் வர ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இடிபாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த பில்டிங்குடைய அந்த செவத்துலலாம் இப்போ சன் வந்து விழுறாங்க. த லீவ்ஸ் ஆஃப் தி ப்ளம் ட்ரீ ஷோன். ஸோ அந்த ப்ளம் ட்ரீவுடைய அந்த லீவ்ஸ் எல்லாம் அப்படியே நல்லா அந்த மின்னுது, அந்த சூரியனோட ஒழிக்கு அப்படியே ஷைன் பண்ணுது. த ட்ரஷ் சாட் தேர் சிங்கிங். ஸோ அந்த ட்ரஷ் பேர்டு இருக்கு இல்லையா, பர்பிள் கலர் ரொம்ப அழகான பேர்டு, அங்கே உட்காந்துட்டு பாடிக்கிட்டு இருக்கு. கமான் செட் சுரேஷ், ஐ எம் ஹங்க்ரி. உடனே சுரேஷ் நான் சொல்கிறேன், வா எனக்கு பசிக்குது சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. குட் பை உஷா ஹியர் தெம் காலிங். ஸோ அந்த குட் பை வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது உஷாக்கு. ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் அ வின். ஸோ இது ஒருவேளை வெறும் காற்றா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. The Bermuda Triangle is one of the greatest unsolved mysterious spots in the world. ஸோ உலகத்திலேயே
கண்டுபிடிக்க முடியாத ஒரு 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 விஷயம் அப்படின்னா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இவங்களால் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. இட் இஸ் அ ட்ரையாங்குலர் ஷேப்ட் ஏரியா. ஸோ ட்ரையாங்கிள் மாதிரி முக்கோணம் மாதிரி ஒரு ஷேப்பான ஒரு ஏரியா அது நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. Hundreds of people and numerous boats, ships and planes have disappeared inside this triangle. இந்த ட்ரையாங்கிள்குள்ளே போகிற யாருமே ரிட்டர்ன் வந்ததே இல்லை. நூற்றுக்கணக்கான போட்டு, ஷிப்பு, பிளேன்ஸ் எல்லாமே போயிருக்கு. ஆனால் எதுவுமே ரிட்டர்ன் அங்கேருந்து வந்ததே அங்கே போனாவே மறைஞ்சு போயிடுது எல்லாமே. த ரீசன் ஃபார் தீஸ் டிஸப்பியரன்ஸஸ் ஸ்டில் ரிமைன்ஸ் அ மிஸ்ட்ரி. ஆனால் இன்ன வரைக்கும் எப்படி அங்கே போனதெல்லாம் காணாமல் போகுதுன்னு இன்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு புதிராகவே இந்த இடத்துல இருக்குது. There is no illusion greater than fear. ஸோ பயம் அப்படின்றது என்னென்னா இல்யூஷன் தான் வந்து பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பெரிய விஷயம். இல்யூஷன் அப்படின்னா என்னென்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல பார்க்கும்போது அது அங்கே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். அதுதான் வந்து இல்யூஷன். இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம பாவிச்சுக்கிறது, நம்ம யோசிச்சுக்கிறது, தட் இஸ் இல்யூஷன். ஸோ இல்யூஷன் வந்து பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் வந்து இல்யூஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.